ஈஸியா வளர்த்த பிள்ளைங்க ஈஸியா தான் இருக்கும். TikTokக்க தொறந்து பாருங்க. எத்தன சின்ன பிள்ளைங்கள வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைங்க என்ன நெனைக்கும்? நான் டாக்டரா வரணும், நான் என்ஜினியர் ஆவணும், நான் சயன்டிஸ்ட் ஆவணும்னு நெனைப்பாங்களா? ம். இப்படித்தான் செய்ய வேண்டியது தான். அந்நாட்டுக்கு அவங்க என்ன பார்ப்பாங்க? இன்னைக்கு எத்தன ஃபாலோவர் கூட போயிருக்காங்க. இன்னைக்கு என்ன கமெண்ட்ஸ் வந்திருக்கு. நேத்து போட்ட அந்த வீடியோ அம்மா நேத்து வீடியோ போட்டோமே எவ்வளோ வந்திருக்கு. அதானே பார்ப்பாங்க. அப்ப அவங்களோட கனவு வந்து எங்க நீங்க செலுத்துறீங்க? ம். இன்னொன்னு சொன்னீங்க. ஈஸியா இருக்கணும். ஹார்ட்ஷிப் இருக்கக்கூடாதுன்னு. ஈஸியா வளர்த்த பிள்ளைங்க ஈஸியா தான் இருக்கும். இல்ல என்னோட பிள்ளை வந்து கலர் பென்சில விட்டுட்டு போயிருச்சு. நான் போய் கண்டிப்பா நான் பாஸ் கிட்ட சொல்லிட்டு, "பாஸ் நான் கொஞ்ச நேரம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துர்றேன். என்னோட பிள்ளை கலர் பென்சில விட்டுட்டு வந்துருச்சு. நீங்க தூக்கி போய் குடுத்தீங்கன்னா, அந்த பிள்ளைக்கு வந்து ப்ராப்ளம் சால்விங் இருக்காது. ஓ ஆமா கலர் பென்சில விட்டுட்டு வந்துட்டேன். இப்ப என்ன பண்றது? பக்கத்து பிள்ளைகிட்ட கேட்போமா? எப்படி இந்த பக்கத்து பிள்ளைகிட்ட எப்படி நைஸா கேட்டா அது குடுக்கும். இல்ல இந்த பிள்ளைகிட்ட கேட்டா இது குடுக்காது. அந்த பையன்ட்ட கேட்டா அந்த பையன் குடுப்பான். அப்ப ஷி வில் திங்க். எப்படி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றது? இல்ல டீச்சர்ட்ட போய் சொல்லுவோம். டீச்சர் சாரி டீச்சர். அப்ப கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வரும். நீங்க உடனே தூக்கி போய் கலர் பென்சில குடுத்தா, அந்த பிள்ளைக்கு நாளைக்கு பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் சால்வ் பண்ண தெரியாது. டீச்சர்ஸ் வந்து நான் சொல்றாங்க, டாக்டர் நாங்க வந்து மேத்ஸ் எப்படி நீங்க படிக்க முடியும் சொல்லுங்க? மேத்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ணா தான் படிக்க முடியும். மேத்ஸ் ஹோம் வொர்க் குடுக்குறோம். பேரன்ட்ஸ் வந்து சொல்றாங்க, ரொம்ப ஹோம் வொர்க் குடுக்குறீங்க அப்படின்னு. அப்புறம் எப்படி மேத்ஸ் படிக்க முடியும்? பிள்ளைங்க வந்து கஷ்டப்படாம இருக்கணும். கண்டிப்பா அந்த பிள்ளைங்க கொஞ்சம் பெருசா வந்தா நான் கஷ்டப்படக்கூடாது. ஈஸியா வேலை செய்யணும். டிக்டாக்கராவே இருந்துக்கிறேன். யூனிவர்சிட்டிக்கு ஏன் போகணும்? அப்படிதான் நினைப்பாங்க.